தூயவனே நீர் என்னை தொடருமே என்னை தொடருமே தூயவனே நீர் என்னை தொடருமே எவர்களால் மதிக்கப்பட்டேன் அவர்களால் மதிக்கப்பட்டேன் எவர்களால் மதிக்கப்பட்டேன் அவர்களால் மதிக்கப்பட்டேன் கைத்தடி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. நல்ல ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். கை தட்டுவோம்மா. ஆச்சரியம் தோன்றுகிற
கைத்தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. இயேசுவின் நாமத்தினால் பிதாவே, ஆமென். உட்கார்ந்துருவோமா? மகிமைப்படுவதாக. இந்த நல்ல காலை 6 நேரத்தில் உங்கள் மத்தியிலே கடந்து வந்து தேவனை ஊழியத்தை நிறைவேற்றும்படியான ஒரு நல்ல தருணத்தை தந்த தேவனுக்கு நன்றி செலுத்தி ஊழியம் செய்யும்படி அழைப்பு கொடுத்து அருமையான பாஸ்டர் ராஜேந்திரன் அவர்களுக்கும் துணைவியாருக்கும் சபை மக்கள் யாவருக்கும் என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். லூக்கா சுவிசேஷ புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். லூக்கா சுவிசேஷ புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். அவர் போதகம் பண்ணி முடித்த பின்பு சீமோனை நோக்கி, ஆழத்திலே தள்ளி கொண்டு போய் மீன் பிடிக்கும்படி உங்கள் வலைகளை போடுங்கள் என்றார். ஒரு வினாடி கண்களை மூடி தேவன் தாமே இந்த வசனத்தை நமக்கு ஆசீர்வதித்து நம்முடைய வாழ்க்கைக்கு பிரயோஜனமாக்கி தரும்படியாக நாம் ஜெபம் செய்வோமா? எல்லோரும் கண்களை மூடி. அல்லேலூயா. பரலோகத்தில் இருக்கிற எங்கள் அன்பின் பிதாவே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே மூலமாக நம்முடைய சமூகத்தில் வருகிறோம். எங்கள் திரியேக தேவனை நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த அற்புதமான ஆராதனை நேரத்துக்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஆரம்பத்திலிருந்து இதுவரையும் ஆவியானவர் நாளுகை கீழே வைத்து ஆழ்ந்த கிரிகளோடு நீ நடத்தி நம்முடைய தயவுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். இப்போதும் நம்முடைய பாதத்தில் அமர்ந்து இருக்கின்றோம். நம்முடைய வசனத்தை கேட்டு அதன்படி எங்கள் வாழ்க்கையை அமைத்து அது சீக்கிரத்தில் நடைபெறதற்கு உடைய வருகைக்கு ஆயத்தத்தோடு எங்களோடு பேசு. இடையிறு செய்யும் அந்த காலத்தின் கிரைகள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே விலகிவிடும்படியாக ஜெபிக்கும். தேவ கிருபை பெருகுவதாக. துதிகன மகிமை எல்லாம் நாங்கள் உமக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தை வேண்டுகிறோம் எங்கள் ஜீவனு நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். இந்த லூக்கா சுவிசேஷ புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 1-11 வசனங்களை நீங்கள் வீட்டில் போய் பிறகு வாசிங்க. இது நமக்கு நல்ல பழக்கப்பட்ட ஒரு பகுதி. இங்கே கெனசரத்து கடல் என்று ஒரு கடல் இஸ்ரேல் தேசத்திலே இருக்கிறது, இன்றைக்கும் இருக்கிறது. நான் என் மனைவியும் நாடு எடுக்கிறவினால 2 தடவை அந்த இடத்துக்கு நாங்கள் போய் வந்திருக்கிறோம். அது இன்றைக்கும் இருக்கிறது. அந்த கெனசரத்து கடலின் அருகிலே சீடர்கள் அவர்கள் இரவெல்லாம் மீன்களை பிடித்தார்கள். மீன்களை பிடிக்கும்படியாக அவர்கள் பிரயாசப்பட்டார்கள். ஆனால் ஒரு மீனும் ஆகப்படவில்லை. ஒரு மீனும் ஆகப்படாத நிலைமையிலே காலையிலே அவர்கள் கடல் ஓரத்திலே வலைகளை சுத்தம் செய்து கொண்டிருந்த போது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த கரையோரத்திலே வந்தார். வந்து அவர் அங்கே இருந்த சீமோன் பேதுருவின் படைகளை ஏறி அமர்ந்து அவர் சொன்ன வார்த்தை தான் 5ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை வாசிக்க கேட்டோம். நான் மறுபடியும் வாசிக்கிறேன் பாருங்கள். அவர் போதகம் பண்ணி முடித்த பின்பு சீமோனை நோக்கி, ஆழத்திலே தள்ளி கொண்டு போய், அதுதான் அண்டரையின் படிக்கிறோம், ஆழத்திலே தள்ளி கொண்டு போய் மீன் பிடிக்கும்படி உங்கள் வலைகளை போடுங்கள் என்றார். இங்கே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சீமோன் பேதுரை பார்த்து சொன்ன வார்த்தை. இது ஒரு மனுஷனுடைய வார்த்தை அல்ல, இது ஆவியானவரால் பசுத்தவான்களால் எழுதப்பட்ட வாத்தியம், தெய்வ வாத்தியம் அல்ல. இது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வாயிலிருந்து சொல்லப்பட்ட ஒரு வார்த்தை. என்ன வார்த்தை? ஆழத்திலே தள்ளி கொண்டு போய், ஆழத்திலே தள்ளி கொண்டு போய். ஆழமான கிறிஸ்தவ அனுபவங்கள் என்ற தலைப்பிலே கர்த்தர் வார்த்தையை பேச இருக்கிறேன். ஆழமான கிறிஸ்தவ அனுபவங்கள் இல்லை ஆழமான கிறிஸ்தவ வாழ்க்கை எப்படினாலும் நீங்கள் வைத்துக்கொள்ளலாம். நம்ம எல்லாம் கிறிஸ்தவ வாழ்க்கையுடையவர்களாக, இன்னும் சொல்ல போனால் ஆவிக்குரியவர்கள் என்று சொல்லுகின்ற நிலைமையிலே நாம் இருக்கிறோம். நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கை 5ஆம் அதிகாரம் நீங்கள் 7ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன் பாருங்கள். அப்போது மற்ற படவிலிருந்து கூட்டாளிகள் வந்து தங்களுக்கு உதவி செய்யும்படிக்கு
சைகை காட்டினார்கள். அவர்கள் வந்து 2 படகுகளும் அமிழத்தக்கதாக நிரப்பினார்கள். அப்போ இந்த ஆழமான கிறிஸ்தவ அனுபவத்திலே, ஆழமான ஆவிக்குரிய அனுபவத்தில் என்ன இருக்கிறது என்று சொன்னால், நிறைவுள்ள ஒரு வாழ்க்கை, நிறைவுள்ள வாழ்க்கை. 1 மடங்கு அல்ல, 2 மடங்கு, டபுள் ஃபோல்டு பிளஸ். நம்ம நிறைவாக வாழ்க்கையில் இருக்கும்படியாக, எல்லாவற்றையும் விருத்தி உள்ளவர்களாக இருக்கும்படியாக நாம் வாஞ்சிக்கின்றோம். நல்லது தான், அதற்காக நாம் அதிகமாக பிரயாசப்படுகிறோம். ஆனால் வேதம் சொல்லுகிறது, முதலாவது தேவ ராஜ்யத்தையும் அவர் நீதியும் தேடுங்கள், அப்போது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். நான் சிறு பையனாக இருந்த காலகட்டங்கள், இதே கொசப்பேட்டில் தான், சின்ன தம்பிநாயக்கன் தெருவில் தான் அப்போ நாங்கள் இருந்தோம். இருக்கும்போது நான் எங்கள் அப்பாவுக்கு ஒரு பையன், எனக்கு ஒரு அக்கா, ஒரு தங்கச்சி இருக்கிறார்கள். அப்போது இந்த கடைக்கெல்லாம் போகிறதுக்கு என்னை தான் அனுப்புவாங்க. நான் தான் ஒரு வாலி பையன் இல்லைங்களா, அனுப்புவாங்க. கடைக்கு போகிறதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் அந்த காலத்தில். ஏன்னு சொன்னால் 1 பைசா 2 பைசா கமிஷன் அடிக்கலாம் இல்லைங்களா. அது மாத்திரம் இல்லை, அப்படிக்கு கடைக்கு போய் மளிகையெல்லாம் கொஞ்சம் வாங்கிட்டு வந்துட்டு, இப்போ வாங்கின பிறகு அவங்ககிட்ட, அண்ணாச்சி கொஞ்சம் கொசுறு கொடுங்களேன்னு சொல்லுவாங்க. நான் கொசுறு கொடுங்க. அவன் இந்த ஒச்சக்கொலையும் கொஞ்சம் நாட்டு சக்கரையும் போட்டு கொஞ்சம் கையில் கொடுப்பான் பாருங்க. அது என்ன ருசி, அது வழியில் அதை நக்கிக்கிட்டு அப்படியே வீட்டுக்கு வரும்போது சுகமாக இருக்கும். அந்த கொசுறு எப்போ வருது, இந்த நிறைவு மளிகைலாம் வாங்கின பிறகு தான் கொசு வருது. இதில் வாங்காமல் கொசு கொடுப்பானா? கொடுக்கவே மாட்டான். அதான் ஆண்டவர் சொல்கிறாரு, அப்போது முதல் ராஜ்யத்தையும் நீதியும் தேடுங்க, அப்போது இவைகளெல்லாம் கூட கொடுக்கப்படும். இதெல்லாம் இந்த உலகத்தில் உள்ள எல்லா நிறைவுகளும் தேவ பிள்ளைகளாக உங்களுக்கு எனக்கு தான் தேவன் வச்சிருக்கிறார். இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம் என்று வேதம் சொல்லுகிறது. நீங்களும் நானும் தான் ஆசீர்வாதமாக இருக்கணும். நீங்களும் நானும் தான் செல்வந்தராக இருக்கணும். நம்ம நினைக்கிறோம் பணக்காரனாக இருந்தால் பரலோகத்துக்கு போக மாட்டான் என்று நினைக்கிறோம். இல்லவே கிடையாது. பணக்காரனாக இல்லை, பணக்காரத்துக்கு போகணும். அல்லேலூயா. ஆபிரகாம் ஒரு சீமான், பழைய ஏற்பாட்டு புத்தகத்தில் ஒரு பெரிய செல்வந்தர்கள். அப்போ அன்பான் தேவஜமே, நாம் செல்வந்தராக இருக்கும்படியாகத்தான் தேவன் விரும்புகிறார். ஏன்னா நம்முடைய தேவன் வானத்தையும் பூமி உண்டாக்கினவர், வெள்ளியும் பொண்ணும் எல்லாம் அவருடையது, எல்லாம் அவருடையது. அப்போ நம்முடைய தரித்திரத்தை நீக்கி நாம் ஐஸ்வர்யவான்களாகும்படியாக அவர் கல்வாரி சிலுவைக்கு வந்தார். எதற்காக வந்தார்? நாம் பாவங்களை நீக்க, அதெல்லாம் இருக்கட்டும் எல்லாம். ஆனால் மேன்மையான ஒரு காரியம் என்ன, என் தரித்திர வாழ்க்கையை மாற்றி போட்டு என்னை ஐஸ்வர்யனாக மாற்றும்படியாக இயேசு சிலுவைக்கு வந்தார். அல்லேலூயா. நம்ம நான் நினைக்கிறது இல்லை. அப்போ அன்பான் தேவஜி, இந்த ஐஸ்வர்யத்தின் வாழ்க்கை, இந்த நிறைவின் வாழ்க்கை, எல்லாவற்றிலும் ஒரு படகு நிறைவு அல்ல, 2 படகு நிறைவாக நம்முடைய பிரயாசத்தின் பலன் ஏற்பட வேண்டும் என்று சொன்னால் எங்கே இருக்கிறது? இங்கே பேதுருவின் பிரயாசத்தில் அல்ல, அவர்கள் ஞானம் அறிவு செயல்பாடுகளில் அல்ல. எங்கே இருக்கிறது? ஆழமான அனுபவத்தில் இருக்கிறது. ஆழமான, எந்த அளவுக்கு நீங்கள் இதெல்லாம் ஒன்றும் பண்ண வேணாம், நீங்கள் பிரயாசமே பட வேண்டாம். நீங்கள் ஆழமான கிறிஸ்தவ அனுபவங்கள், ஆழமான ஆவிக்குரிய அனுபவத்துக்குள்ளே நீங்கள் போய்கிட்டால் போதும், இதெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். எங்கள் வாழ்க்கையின் அனுபவம் தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன் இல்லை. நான் எப்போதும் வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்தாமல் பிரசங்கம் பண்ணுறதே இல்லை இல்லைங்க. அப்போ நான் மாயமாலக்காரனாக மாறிடுவேன், பொய்யை நான் மாறிடுவேன். என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சீக்கிரம் வரும்போது அவருக்கு முன்பாக நிற்கக்கூடாதவனாக போய்விடுவேன். அவருக்கு முன்பாக நிற்கணுமே இல்லைங்களா. போதிக்கிறவனாக நான் தான் ஆகாதவனாய் போகாதபடிக்கு என்று வேதம் சொல்லுகிறது. அப்போ நல்ல கவனிங்க அன்பான் தேவச்சனமே, இந்த நிறைவான வாழ்க்கை, விருத்தி உள்ள ஒரு வாழ்க்கை, ஆசீர்வாதமான வாழ்க்கை, செல்வங்கள் நிறைந்த வாழ்க்கை எங்கே இருக்கிறது? நம்முடைய பிரயாசம் ஞானம் இல்லத்தில் இல்லை, ஆழமான அனுபவம். ஆழத்திலே நம்ம தள்ளி போய்ட்டு ஆழத்துக்குள்ளே போயிட்டிங்கன்னா போதும், இதெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும் இல்லைங்களா. எத்தனை பேருக்கு நிறைவாக இருக்குன்னு ஆசையாக இருக்குது? கரங்களை உயர்த்துங்க பார்க்கலாம். எல்லாருக்கும் ஆசையாக இருக்குது இல்லைங்களா. அப்போ இந்த நிறைவான வாழ்க்கை எங்கே இருக்கிறது? ஆழத்தில் இருக்குது. எங்கே இருக்குதுங்க? ஆழத்திலே இருக்குது.
அப்போ நல்லா கவனிங்க. ரட்சிக்கப்பட்டு 30 வருஷம் ஆச்சு, 40 வருஷம் ஆச்சு, 20 வருஷம் ஆச்சு, சந்தோஷம். ஆனால் நீ கடல் ஓரத்தில் இருக்கிறாயா, ஆழத்துக்குள்ளே இருக்கிறாயா? ஆழத்துக்குள்ளே இருக்கிற நல்லா கவனிங்க. ஆழத்தில் தான் அவசியம். குழந்தை பிறக்கிறது, பிறந்த குழந்தை நாட்கள் ஆக ஆக என்ன பண்ணணுங்க? அது வளர்ச்சி அடையணும். ஒரு வருடம் வந்த பிறகு அது அழகாக நடந்து அழகாக பேசி இருக்கும்போது என்ன சந்தோஷம். ஒரு வருடம் வந்த பிறகு அந்த குழந்தை பிறந்த விதத்திலே இருக்கும் என்று சொன்னால் நாம் விரும்புவோமா? ஒருபோதும் விரும்ப மாட்டோம். அதே மாதிரி நம்முடைய தேவன் அன்பான குழந்தைகளாக இருக்கும்படியாக உங்களை அழைக்கவில்லை, அவர் ஆழமான அனுபவத்துக்குள்ளேயே உங்களை அழைக்கிறார். அதுதான் ஆண்டவர் சொல்கிறார் இந்த வசனத்தை. எதுக்காக சொல்கிறார் என்று சொன்னால், நீ ரட்சிக்கப்பட்ட சூழ்நிலையில் என்ன இருக்கிறோ அந்த நிலைமையில் இருக்கக்கூடாது. நீ ரட்சிக்கப்பட்ட பிறகு நீ ஆழத்துக்குள்ளே வரணும். ஆழத்துக்குள்ளே ஒவ்வொரு நாளும் ஆழத்துக்குள்ளே இருக்கணும். ஆழத்துக்குள்ளே இந்த ஆழமான கிறிஸ்தவ அனுபவங்கள், ஆழமான ஆவிக்குரிய வாழ்க்கை எது என்பதை இந்த 5ஆம் வசனத்திலிருந்து 5ஆம் அதிகாரத்திலிருந்து லூக்கா சுவிசேஷ புஸ்தகம் 5ஆம் அதிகாரத்திலிருந்து ஒரு 3 காரியங்களை நான் வேகமாக சொல்லி முடிக்க வாஞ்சிக்கின்றேன். நேரமாகிறபடினால வேகமாக நான் போக விரும்புகின்றேன். 5ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். லூக்கா சுவிசேஷ புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். அப்போது அந்த படகுகளில் ஒன்றில் ஏறினார். அது சீமோனுடையதாய் இருந்தது. அதை தரையிலிருந்து சற்றே தள்ளும்படி அவனை கேட்டுக்கொண்டு, அண்டர்லைன் படிக்கணும், அதை கரையிலிருந்து சற்றே தள்ளும்படி அவனை கேட்டுக்கொண்டு அந்த படவில் உட்கார்ந்து ஜனங்களுக்கு போதகம் பண்ணினார். அதை கரையிலிருந்து சற்றே தள்ளும்படி அவனை கேட்டுக்கொண்டு. இது எதை குறிக்கிறது என்று சொன்னால், நான் சொல்கிறேன், தேவனால் நடத்தப்பட்ட ஒரு அனுபவம். ஹல்லேலூயா. ஆழமான அனுபவம் எது? எப்போ ஆழத்துக்குள்ளே போக முடியும்? ஆழத்தில் போகிறவர் எப்படிப்பட்டவர்கள் என்று சொன்னால், அவர்கள் தேவனால் நடத்தப்படும் போது தான் ஆழத்தின் அனுபவம் ஏற்படும். தேவன் நடத்தாமல் ஆழத்தின் அனுபவம் உள்ளவர்கள் யாருன்னா, அவர்கள் தேவனால் நடத்தப்படுவாங்க. நம்ம யார் நடத்துகிறா? கொஞ்சம் யோசித்து பார்க்கணும். மனைவியை நடத்துவது, மனைவி கணவரை நடத்துவது, பெற்றோர்கள் பிள்ளையை நடத்துவது, இதெல்லாம் அவசியம்தான். ஆனால் எல்லாவற்றுக்கும் மேலாக எது அவசியம் என்று சொன்னால், தேவனே நம்மை நடத்தும். இஸ்ரவேல் ஜனங்கள் 430 ஆண்டுகள் எகிப்தின் அடிமைத்தனத்தில் இருந்தார்கள். அவர்கள் தேவன் மீட்டு, நீங்கள் யாத்திரா புஸ்தகத்தை வாசிக்கும்போது 12ஆம் அதிகாரம் 13ஆம் அதிகாரத்தை வாசிக்கும்போது, மேக சம்பவம் அக்னி சம்பவத்திலிருந்து 40 ஆண்டுகள் வனாந்தரத்திலே கர்த்தரே அவர்களை நடத்தினார். இந்த கானானின் பிரயாணத்தில் இருக்கின்ற நீயும் நானும் அந்த வாக்கு பண்ணின பரம கானானுக்குள்ளே போக வேண்டும் என்று சொன்னால் நம்ம யார் நடத்தணும்? தேவனே நடத்தும். தேவன் நம்மை நடத்துகிறாரா? தேவன் நடத்துவார். எப்படி அறிந்து கொள்வது? தேவன் நடத்துவதனால் என்ன நடக்கிறது? நீங்கள் அந்த வசனத்தை மறுபடியும் பாருங்கள். அப்பொழுது அந்த படவுகளில் ஒன்றில் ஏறினார். அது சீமோனுடையதாய் இருந்தது. அதை கரையிலிருந்து சற்று தள்ளும்படி அவனை கேட்டுக்கொண்டு அந்த படவில் உட்கார்ந்து ஜனங்களுக்கு போதகம் பண்ணினார். இங்கே தேவன் நடத்துதலில் என்ன நடக்கிறது என்று சொன்னால், இயேசு கிறிஸ்து போதகம் பண்ணுகிறார். போதகம் அது எதை குறிக்கிறது? அது தெய்வ சித்தத்தை குறிக்கிறது. எதுக்காக போதகம் பண்ணினார்? அன்பான் தேவஜனமே, வசனத்தை போதகம் பண்ணும்போது விசுவாசம் உண்டாகி அவர்கள் ரட்சிப்பு அடையும்படியாகத்தான் போடணும். யாவரும் ரட்சிக்கப்படுவது தெய்வ சித்தமாக இருக்கிறது. வேதம் சொல்லுகிறது. வேதம் சுத்தமாக இருக்கிறது, தெய்வ சித்தமாக இருக்கிறது. அப்போ நல்ல கவனிங்க. இங்கே தேவன் நடத்துவதில் எதற்காக? தேவன் நடத்துதல் உள்ளவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்று பார்க்கும்போது, தேவன் நடத்துதல் உள்ளவர்கள் தெய்வ சித்தத்தை நிறைவேற்றுவார்கள். தெய்வ சித்தம் நிறைவேற்றப்படுவது ரொம்பவும் அவசியமானது.
ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மெய்யான தேவன், மெய்யான மனுஷனாக இந்த பூமியிலே அவர் 33 ஆண்டுகள் வாழ்ந்தார். வாழும்போது அவர் செய்த ஒரே ஒரு காரியம் என்ன என்று சொன்னால், பிதாவின் சித்தம், பிதாவின் சித்தம், பிதா. யோவான் 6ஆம் அதிகாரம் 38ஆம் வசனத்தை நீங்கள் வாசிக்கும் போது, பிதாவின் சித்தம் செய்யவே நான் வானத்திலிருந்து இறங்கி வந்தேன் என்று சொல்கிறாரு. யோவான் 4ஆம் அதிகாரம் 34ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, நேரத்தில் என் சித்தம் அல்ல உம்முடைய சித்தமே ஆகட்டும் என்று அந்த தெய்வ சித்தம், பிதாவின் சித்தத்தை அவர் நிறைவேற்றியவராக இருந்தபடினால்தான் எல்லா நாமங்களுக்கும் மேலான நாமத்தை உடையவராக அவர் பரமேறி போனார். சகோதர சகோதரி, மத்திய 7ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம் 22ஆம் வசனத்தையும் குறித்துக் கொள்ளுங்கள். வீட்டை வாசித்து பாருங்கள், நிச்சயமாய் வாசிங்கள். 21ஆம் வசனம் 7ஆம் அதிகாரம் மத்திய சுவிசேஷ புஸ்தகத்திலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்கிற வார்த்தை, பரலோகத்தில் இருக்க பிதாவின் சித்தம் செய்கிறவனே பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பானே அல்லாமல் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லுகிறவன் அதில் பிரவேசிக்க மாட்டான். பரலோகத்துக்கு யார் போவா? இந்த வசனம் ஆண்டவராக இயேசு சொல்கிறாரு, பரலோகத்தில் இருக்கிற பிதாவின் சித்தம் செய்கிறவன் தான் பரலோகத்துக்கு போவான். எத்தனை பேருக்கு பரலோகத்துக்கு போகணும்னு ஆசை இருக்குது? எத்தனை பேருக்கு பரலோகத்துக்கு போகணும்னு ஆசை இருக்குது? கை தூக்குங்க பார்க்கலாம். ஆசை இல்லையா? எதற்காக ரட்சிக்கப்பட்டோம்? பரலோகத்துக்கு போகத்தான் ரட்சிக்கப்பட்டோம். எதற்காக ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு வந்தோம்? வேறு எந்த நோக்கம் இல்லை, நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ளும்படியாகத்தான். இயேசு கிறிஸ்து எதற்காக பூமிக்கு வந்து சிலுவையில் மரித்தார்? நீங்களும் நானும் அந்த நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்வதற்காக. அதுதான். அப்போ அந்த நம்ம வாழ்க்கை நிறைவேற்றப்பட வேண்டும் என்று சொன்னால், இந்த பூமியிலே வாழ்கின்ற காலங்களிலே நம்முடைய வாழ்க்கை ஒன்று நடக்க வேண்டும். எது நடக்க வேண்டும்? என் தேவனுடைய சித்தம் நடக்க வேண்டும். தேவனுடைய சித்தம் என்னன்னா, அது அவருடைய விருப்பம். ஹல்லேலூயா. The desire of the Lord is the will of God. பிதாவின் சித்தம், பிதாவின் விருப்பம் எதுவோ அதுதான் சித்தம். அவருடைய திட்டம் எதுவோ அதுதான் சித்தம். அப்போ அவருடைய திட்டம் பிரியும் உட்பட்டவர்களாய் நான் இருக்கிறேனா? யோசிச்சு பாருங்க. அந்த 7ஆம் அதிகாரம் மத்திய சுவிசேஷ புஸ்தகம் 22ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, அப்போ ஒரு கூட்டம் மக்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை பார்த்து சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால், உம்முடைய நாமத்தில் நாங்கள் பேய்களை துரத்தினோம், உம்முடைய நாமத்தில் நாங்கள் தீர்க்கதரிசனம் சொன்னோம், உம்முடைய நாமத்தில் நாங்கள் அற்புதங்களை செஞ்சோம் என்று சொல்கிறாங்க. இந்த பிசாசுகளை விரட்டுகிறது யார்? தீர்க்கதரிசனம் சொல்லுகிறது யார்? அற்புதங்கள் செய்கிறது யார்? கிருபை பெற்றவர்கள். தேவனால் அழைக்கப்பட்டு கிருபை பெற்றவர்கள் தான். அது அந்த கிருபை பெற்றவர்கள் தான் சொல்ல முடியும் இல்லையா? எல்லாம் செய்ய முடியாது. அப்போ அவர்கள் சொல்கிறாங்க, உங்களுடைய நாமத்திலே ஆண்டவரே நான் செஞ்சேன். அப்போ ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்ன சொல்கிறாரு சொன்னால், அக்கிரம செய்கைக்காரனே உங்களை நான் அறியேன், என்னை விட்டு அகன்று போக. அக்கிரம செய்கைக்காரன் யாரை பார்த்து சொல்கிறாரு? பிசாசுகளை துரத்தவனை பார்த்து சொல்கிறாரு, அற்புதங்களை செஞ்சவனை பார்த்து சொல்கிறாரு, தீர்க்கதரிசனம் உரைத்தவனை பார்த்து சொல்கிறாரு. அப்போ நல்ல கவனிங்க அன்பான, அவர்களும் தெய்வ ஊழியம் தானே, தெய்வ கிருபை பெற்று தானே செஞ்சாங்க. அவங்க எல்லாம் தெய்வ கிருபை பெற்று தான் செஞ்சாங்க. ஆனால் தெய்வ சித்தத்தின்படியே செய்யலை. ஹல்லேலூயா. ஊழியம் கர்த்தருடையது. கர்த்தர் ஒருவனை அழைக்காமல் ஒருத்தனை ஊழியம் செய்ய முடியாது. ஊழியம் கர்த்தருடையது. அவர் அழைத்தா தான் ஊழியம் செய்யணும். நாம் விருப்பத்தின்படியெல்லாம் ஊழியம் செய்கிறது இல்லை. ரெண்டாவது, ஊழியம் கர்த்தரால் அங்கீகரிக்கப்பட்டிருக்கும். அவர் அங்கீகரிக்கப்படாமல் நாம் ஊழியம் செய்வோம் என்று சொன்னால், ஆண்டவர் நாளில் சொல்வார், அக்கிரம செய்கைக்காரன். கொஞ்சம் யோசித்து பார்க்கணும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சீடர்களுக்கு ஜெபத்தை கற்றுக் கொடுக்கிறார். ஜெபத்தை கற்றுக் கொடுக்கும் போது என்ன கற்றுக் கொடுக்கிறார்? பரமண்டலத்தில் எங்கள் பிதாவே, உம்முடைய ராஜ்யம், உம்முடைய சித்தம் பரமண்டலத்தில் செய்யப்படுவது போல். என்னதுங்க? உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுவது போல பூமியிலே செய்யப்படுவதாக. அவர் ஜெபத்தை கற்றுக் கொடுக்குறார். என்ன கற்றுக் கொடுக்குறார்? உங்களுடைய சித்தம் பரமண்டலத்தில் என்ன செய்யப்படுகிறது? தேவ சித்தம் செய்யப்படுகிறது.
பூமியில் என்ன செய்யப்படுதோ பரமண்டலத்தில் எப்படி தெய்வ சித்தம் செய்யப்படுகிறதோ அப்படியே பூமியிலே அவர் சித்தம் செய்ய. அதுக்கு தான் உங்களையும் என்னையும் ரசித்தார். நாம் ரொம்ப உத்தமர்களா நல்லவர்களா? நம்மை காட்டிலும் நல்லவர்கள் எவ்வளோ பேர் வெளியே இருக்காங்க. ஆனால் அவர்களுக்கெல்லாம் இந்த ஒரு மீட்பு ஏற்படவில்லை. உங்களுக்கும் எனக்கும் ஏற்பட்டு எதற்காக? இந்த பூமியில் வாழ்கின்ற காலங்களில் அவர் சித்தத்தை செய்யணும். அவர் சித்தத்தை செய்யணும். அவர் சித்தத்தில் தான் எல்லாம் இருக்கிறது. எல்லாம் இருக்கிறது. எல்லாம் இருக்கிறது. தெய்வ சித்தம் செய்கிறோமா? தெய்வ சித்தம் செய்கிறோமா? நீங்கள் பாருங்க, 1 சாமுவேல் புஸ்தகம் 22ஆம் அதிகாரம் 1 சாமுவேல் புஸ்தகம் 22ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் நினைக்கிறேன், நான் வாசிக்கிறேன் பாருங்க. 1 சாமுவேல் 22ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். தாவீது அவ்விடத்தை விட்டு மோவாபியரை சேர்ந்த மிஸ்பேக்கு போய் மோவாபின் ராஜாவை பார்த்து, தேவன் என்னை எப்படி நடத்துவார் என்று நான் அறிய மட்டும். ஆண்டவரை பிடிங்க. தேவன் என்னை எப்படி நடத்துவார் என்று நான் அறியும் மட்டும் என் தகப்பனும் என் தாயும் உங்களிடத்தில் தங்கி இருக்கும்படி தயவு செய்யும் என்று சொல். இங்கே தாவீது ஒரு வாழ்க்கை அனுபவத்தை பார்க்க என்ன பார்க்குறோம்? தேவன் நடத்துதலை உடைய மனுஷனாக இருக்கிறான். தேவன் நடத்துதல் இருந்த மனுஷனாக இருந்தவன் என்ன பண்ணான்? நேரத்தில் என் சித்தம் அல்ல, உம்முடைய சித்தமே ஆகட்டும் என்று அந்த தெய்வ சித்தம், பிதாவின் சித்தத்தை அவர் நிறைவேற்றியவராக இருந்த அப்படின்னால்தான் எல்லா நாமங்களுக்கும் மேலான நாமத்தை உடையவராக அவர் பரமேறி போனார். சகோதர சகோதரி, மத்திய 7ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம் 22ஆம் வசனத்தையும் குறித்துக் கொள்ளுங்கள். வீட்டை வாசித்து பாருங்கள், நிச்சயமாய் வாசிங்கள். 21ஆம் வசனம் 7ஆம் அதிகாரம் மத்திய சுவிசேஷ புஸ்தகத்திலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்கிற வார்த்தை, பரலோகத்தில் இருக்க பிதாவின் சித்தம் செய்கிறவனே பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பானே அல்லாமல் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லுகிறவன் அதில் பிரவேசிக்க மாட்டான். பரலோகத்துக்கு யார் போவா? இந்த வசனம் ஆண்டவராக இயேசு சொல்கிறாரு, பரலோகத்தில் இருக்கிற பிதாவின் சித்தம் செய்கிறவன் தான் பரலோகத்துக்கு போவான். எத்தனை பேருக்கு பரலோகத்துக்கு போகணும்னு ஆசை இருக்குது? எத்தனை பேருக்கு பரலோகத்துக்கு போகணும்னு ஆசை இருக்குது? கை தூக்குங்க பார்க்கலாம். ஆசை இல்லையா? எதற்காக ரட்சிக்கப்பட்டோம்? பரலோகத்துக்கு போகத்தான் ரட்சிக்கப்பட்டோம். எதற்காக ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு வந்தோம்? வேறு எந்த நோக்கம் இல்லை, நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ளும்படியாகத்தான். இயேசு கிறிஸ்து எதற்காக பூமிக்கு வந்து சிலுவையில் மரித்தார்? நீங்களும் நானும் அந்த நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்வதற்காக. அதுதான். அப்போ அந்த நம்ம வாழ்க்கை நிறைவேற்றப்பட வேண்டும் என்று சொன்னால், இந்த பூமியிலே வாழ்கின்ற காலங்களிலே நம்முடைய வாழ்க்கை ஒன்று நடக்க வேண்டும். எது நடக்க வேண்டும்? என் தேவனுடைய சித்தம் நடக்க வேண்டும். தேவனுடைய சித்தம் என்னன்னா, அது அவருடைய விருப்பம். ஹல்லேலூயா. The desire of the Lord is the will of God. பிதாவின் சித்தம், பிதாவின் விருப்பம் எதுவோ அதுதான் சித்தம். அவருடைய திட்டம் எதுவோ அதுதான் சித்தம். அப்போ அவருடைய திட்டம் பிரியும் உட்பட்டவர்களாய் நான் இருக்கிறேன்னா யோசிச்சு பாருங்க. அந்த 7ஆம் அதிகாரம் மத்திய சுவிசேஷ புஸ்தகம் 22ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, அப்போ ஒரு கூட்டம் மக்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை பார்த்து சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால், உம்முடைய நாமத்தில் நாங்கள் பேய்களை துரத்தினோம், உம்முடைய நாமத்தில் நாங்கள் தீர்க்கதரிசனம் சொன்னோம், உம்முடைய நாமத்தில் நாங்கள் அற்புதங்களை செஞ்சோம் என்று சொல்கிறாங்க. இந்த பிசாசுகளை விரட்டுகிறது யார்? தீர்க்கதரிசனம் சொல்லுகிறது யார்? அற்புதங்கள் செய்கிறது யார்? கிருபை பெற்றவர்கள். அழைக்க தேவனால் அழைக்கப்பட்டு கிருபை பெற்றவர்கள் தான். அது அந்த கிருபை பெற்றவர்கள் தான் சொல்ல முடியும் இல்லையா? எல்லாம் செய்ய முடியாது. அப்போ அவர்கள் சொல்கிறாங்க, உங்களுடைய நாமத்திலே ஆண்டவரே நான் செஞ்சேன். அப்போ ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்ன சொல்கிறாரு சொன்னால், அக்கிரம செய்கைக்காரனே உங்களை நான் அறிய என்னை விட்டு அகன்று போக. அக்கிரம செய்கைக்காரன் யாரை பார்த்து சொல்கிறாரு? பிசாசுகளை துரத்தவனை பார்த்து சொல்கிறாரு, அற்புதங்களை செஞ்சவனை பார்த்து சொல்கிறாரு, தீர்க்கதரிசனம் உரைத்தவனை பார்த்து சொல்கிறாரு. அப்போ நல்ல கவனிங்க அன்பான, அவர்களும் தெய்வ ஊழியம் தானே, தெய்வ கிருபை பெற்று தானே செஞ்சாங்க. அவங்க எல்லாம் தெய்வ கிருபை பெற்று தான் செஞ்சாங்க. ஆனால் தெய்வ சித்தத்தின்படியே செய்யலை. ஹல்லேலூயா. ஊழியம் கர்த்தருடையது. கர்த்தர் ஒருவனை அழைக்காமல் ஒருத்தனை ஊழியம் செய்ய முடியாது. ஊழியம் கர்த்தருடையது.
அவர் அழைத்தா தான் ஊழியம் செய்யணும். நாம் விருப்பத்தின்படியெல்லாம் ஊழியம் செய்கிறது இல்லை. ரெண்டாவது, ஊழியம் கர்த்தரால் அங்கீகரிக்கப்பட்டிருக்கும். அவர் அங்கீகரிக்கப்படாமல் நாம் ஊழியம் செய்வோம் என்று சொன்னால் ஆண்டவர் நாளில் சொல்வார், அக்கிரம செய்கைக்காரன். கொஞ்சம் யோசித்து பார்க்கணும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சீடர்களுக்கு ஜெபத்தை கற்றுக் கொடுக்கிறார். ஜெபத்தை கற்றுக் கொடுக்கும் போது என்ன கற்றுக் கொடுக்கிறார்? பரமண்டலத்தில் எங்கள் பிதாவே, உம்முடைய ராஜ்யம், உம்முடைய சித்தம் பரமண்டலத்தில் செய்யப்படுவது போல, என்னதுங்க, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுவது போல பூமியிலே செய்யப்படுவதாக. அவர் ஜெபத்தை கற்றுக் கொடுக்குறார். என்ன கற்றுக் கொடுக்குறார்? உங்களுடைய சித்தம் பரமண்டலத்தில் என்ன செய்யப்படுகிறது? தேவ சித்தம் செய்யப்படுகிறது. பூமியில் என்ன செய்யப்படுதோ பரமண்டலத்தில் எப்படி தேவ சித்தம் செய்யப்படுகிறதோ அப்படியே பூமியிலே அவர் சித்தம் செய்ய. அதுக்கு தான் உங்களையும் என்னையும் ரசித்தார். நாம் ரொம்ப உத்தமர்களா, நல்லவர்களா? நம்மை காட்டிலும் நல்லவர்கள் எவ்வளோ பேர் வெளியே இருக்காங்க. ஆனால் அவர்களுக்கெல்லாம் இந்த ஒரு மீட்பு ஏற்படவில்லை. உங்களுக்கும் எனக்கும் ஏற்பட்டு எதற்காக? இந்த பூமியில் வாழ்கின்ற காலங்களில் அவர் சித்தத்தை செய்யணும். அவர் சித்தத்தில் தான் எல்லாம் இருக்கிறது. தெய்வ சித்தம் செய்கிறோமா? நீங்கள் பாருங்க, 1 சாமுவேல் புஸ்தகம் 22ஆம் அதிகாரம் 1 சாமுவேல் புஸ்தகம் 22ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் நினைக்கிறேன், நான் வாசிக்கிறேன் பாருங்க. 1 சாமுவேல் 22ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். தாவீது அவ்விடத்தை விட்டு மோவாபியரை சேர்ந்த மிஸ்பேக்கு போய் மோவாபின் ராஜாவை பார்த்து, தேவன் என்னை எப்படி நடத்துவார் என்று நான் அறிய மட்டும், ஆண்டவரை படிங்க, தேவன் என்னை எப்படி நடத்துவார் என்று நான் அறியும் மட்டும் என் தகப்பனும் என் தாயும் உங்களிடத்தில் தங்கி இருக்கும்படி தயவு செய்யும் என்று சொல். இங்கே தாவீது ஒரு வாழ்க்கை அனுபவத்தை என்ன பார்க்குறோம்? தேவன் நடத்துதலை உடைய மனுஷனாக இருக்கிறான். காலேஜ் ஒரு வருஷம் ஜூனியர் ஒன்றா எல்லாம் லா காலேஜ் கிரிக்கெட் பிளேயர்ஸ் நாங்கள்லாம். அப்படியே இருந்த என்னை தேவன் உன் ஊழியத்தை நிறைவேற்றி. நான் 63ஆம் ஆண்டிலிருந்து இந்த ஏசிய சபையை சேர்ந்தவன் தான். சிறு வயதிலிருந்து சண்டே ஸ்கூல் படித்து அங்கே வந்தவன் தான். அதே வாழ்க்கை தான். ஆனாலும் அந்த ஊழியத்துக்கும் எனக்கும் சம்மந்தமே கிடையாது. 90ஆம் ஆண்டு ஆண்டு சொன்ன மகன் உன் ஊழியத்தை நிறைவேற்று. அந்த ரைமா வந்தது பாருங்க. அன்பான் தெய்வச்சனமே, நான் வேதத்தை எடுத்தேன் கையில். வேதத்தை எடுத்து அப்படின்னாலே இன்றைக்கு நான் வெட்கப்பட்டு போகலை. அன்பான் தெய்வச்சனமே, என்னோடு கூட படிப்புரிந்தெல்லாம் வளர்க்குறது நான் பார்த்தேன். அவங்க அன்பான ஆச்சரியப்படுறாங்க. அண்ட் என்ன வேணும்? Where is the glory? மகிமை எங்கே இருக்கிறது? மகிமை என் தேவனுடைய வார்த்தையிலே இருக்கிறது. சங்கீதம் 138:2 சொல்கிறது, தேவன் அவருடைய பிரகாரத்தை எல்லாவற்றுக்கும் மேலாக தம்முடைய வார்த்தையை மகிமைப்படுத்தியிருக்க. வார்த்தை தேவ வார்த்தை உடையவனாக நீ மாறிவிட்டால் உன் வாழ்க்கை மகிமைக்குரியதாக மாறிவிடும். தேவ வார்த்தை ரொம்ப அவசியம். ஏனென்றால் ஆதியிலே வார்த்தை இருந்தது, அது தேவனிடத்தில் இருந்தது, அது தேவனாகவே இருந்தது. வார்த்தை இல்லாமல் ஒன்றுமே இல்லையா. வானம் பூமியும் ஒளிந்து போகும், என் வார்த்தையின் உறுப்புகள் உண்டாகிலும் ஒளிந்து போவதே இல்லை. வார்த்தை. ஆதியிலே தேவன் தம்முடைய சாயலாக மனிதனை உண்டாக்கினார். ஆதாம் ஏவாள் ஏதேன் தோட்டத்திலே வைத்தார். எதற்காக? நிச்சயமாக தன்னோடு கூட இருக்கும்படியாகத்தான் தம்முடைய சாயலை உண்டாக்கி வச்சிருந்தார். அவன் நித்தியத்தை இழந்து போகாமல் இருக்கணும்னு சொன்னான். என்ன தேவை? வார்த்தை தேவை என்று சொல்லி அந்த ஏதேன் தோட்டத்தில் தேவன் என்ன பண்ணார்? ஆதாம் ஏவாளை பார்த்து ஒரு வார்த்தை சொன்னார். நீங்கள் இந்த தோட்டத்தில் உள்ள எல்லா விருட்சங்களையும் புசிக்கலாம், ஆனால் இந்த நன்மை தீமை அறிந்த கனியை புசிப்பீர்கள் சொன்னார், சாகவே சாவீர்கள். தேவ வார்த்தையை அவர்கள் மீறினார்கள். அவர்கள் தேவ பிரசன்னத்தை மகிமையை இழந்து போனார்கள், மரித்து போனார்கள். தேவ வார்த்தையில் தான் ஜீவன் இருக்கிறது. தேவ வார்த்தையில் தான் நித்தியம் இருக்கிறது.
இஸ்ரவேல் ஜனங்களை தேவன் வனாந்தரத்திலிருந்து எகிப்திலிருந்து மீட்டு வனாந்தரத்தை நடத்தும் போது வாக்கு பண்ணின கானானுக்குள்ளே போவதற்கு மோசையை கொண்டு தேவன் வார்த்தை கொடுத்தார், 10 கற்பனைகளை கொடுத்தார், நியாய பிரமாணங்களை கொடுத்தார். இதன்படியே நீங்கள் நடப்பீர்கள் என்று சொன்னால் நீங்கள் வாக்கு பண்ணின கானானுக்குள்ளே போவீர்கள். மோசே தேவ வார்த்தையின்படியே நடந்து வந்தார். கோலை நீட்டி சமுத்திரத்தை பிளந்து விடு வைத்தார். யோர்தானில் அன்பான் தேவஜமே என்று சொல்லி தேவன் நடத்திக்கிட்டே வந்தார். வார்த்தையின்படியே நடக்கும்போது கானானுக்கிட்டே வந்து விட்டார். கானானுக்கிட்ட வந்த மோசே அங்கே ஆண்டவர் என்னாகும் 20ஆம் அதிகாரத்தில் ஒரு வார்த்தை சொல்கிறார், கண்மலையை பார்த்து நீ பேசு, கண்மலையை பார்த்து பேசு. மோசே கண்மலையை பார்த்து பேசு என்ற வார்த்தை மீறினபடினாலே மோசே அங்கேயே மரித்தார். வாக்கு பண்ணின கானானுக்குள்ளே போகவில்லை. பெரிய தெய்வ மனுஷன் மோசே, முகமுகமாக தேவனோடு கூட இருந்த மனுஷன் மோசே, தேவனுடைய பிரகாசம் ஜொலித்த மோசே, ஐயா நீ ஏன் மரணத்தை சந்தித்தாய்? வாக்கு பண்ணின கானானுக்குள்ளே ஏன் போகவில்லை? தேவ வார்த்தையை தேவ வார்த்தையின்படியே வாழ்க்கையை அமைத்து கொண்ட போது கானானுக்குள் கிட்டே வந்தேன். தேவ வார்த்தை மீறின போது கானானை இழந்து போயிட்டேன். இந்த புதிய ஏற்பாட்டு சபையாகிய புறஜாதிகளின் சபை, மனவாட்டியின் சபையாகிய நீங்களும் நானும் பாக்கியவான்கள். ஏன் பாக்கியவான்கள்? கர்த்தர் தம்முடைய வார்த்தை வேதமாக கொடுத்திருக்கிறார், எழுத்தின் வடிவத்திலே கொடுத்திருக்கிறார். சங்கீதம் 119 வாசிக்கும் போது வேதத்தை அன்பான் தேவச்சனமே, வேதத்தின்படி நடக்கிற உத்தம மார்க்கத்தால் பாக்கியவான்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அங்கே சங்கீதக்காரன் சொல்கிறான், உம்முடைய வேதம் எனக்கு நலமாக இருக்கிறது, உம்முடைய வேதம் என் மனமகிழ்ச்சியாக இருக்கிறது. ஏன்? வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம். நீ இவன் வேதத்தை மறப்பாய் என்று சொன்னால் நான் பிள்ளைகளை மறப்பேன் என்று வேதம் சொல்கிறது. வார்த்தையாய் வேதத்தை நமக்கு கொடுத்திருக்கிறாரு. இந்த வேதத்தை நேசிக்கிறீர்களா? இந்த வேதத்தை வாசிக்கிறீர்களா? இந்த வேதத்தின்படி வாழ்க்கையை அமைத்து இருக்கிறீர்களா? யோசித்து பாருங்கள். அன்பான் தேவஜன, ரொம்ப இந்த வேதம் எதற்காக கொடுக்கப்பட்டு இருக்கிறது? இந்த வேதத்தின்படியே உன் வாழ்க்கையை அமைத்துக் கொள்வதற்காகத்தான் கொடுக்கப்பட்டிருக்கிறது. சும்மா அழகாக வைத்து கொண்டுவதற்காக அல்ல. வேதத்தை அன்பான கவனம் செலுத்தணும், வேதத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். நான் என் மனைவியும் தனிப்பட்ட ஜெபங்கள் கொஞ்சம் மணி நேரம் செலவு பண்ணுவோம். பிறகு வேதத்தை ஒன்றாக சேர்ந்து ஜெபம் பண்ணுவோம். பிறகு வேதத்தை வாசிப்போம். வேதத்தை வாசிப்பதற்கு முன்பாக அந்த வேதத்தை என்ன பண்ணுவோம் தெரியுமாங்க? இந்த வேதத்தை கரங்கள் எடுப்போம், அப்படின்னு கிசு கொடுப்போம். அல்லேலூயா. கொடுத்த பிறகு தான் அந்த வேதத்தை தொடர்ந்து வாசிக்குது. என்ன பார்க்குறீங்க? வெக்கமாக இருக்க? கிசு கொடுக்கணும்னு சொன்னால் வேதத்துக்கு தான் கிசு கொடுக்கணும். குழந்தைகளுக்கு கொடுக்கலாம், பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு கொடுக்கலாம், கணவர் மனைவி கண்ணுக்கு கொடுக்கலாம். இதில் நியாயமான முத்தங்கள். ஆனால் எல்லா முத்தங்களுக்கு மேலாக எந்த முத்தம் ரொம்ப சிறப்புள்ளதுன்னு சொன்னால் என் வேதத்துக்கு கொடுக்குற முத்தம். ஐயா கொடுக்குறியா? அப்படி அதை நேசிக்கிறாயா? அதை உன் வாழ்க்கையாக நீ மாற்றிக்கொண்டால் நான் சொல்கிறேன், நல்ல கவனிங்க. யோவான் 6ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் தம்முடைய சரீரத்தையும் ரத்தத்தையும் குறித்து அவர் உபதேசிக்கையில் சீடர்கள் சொல்லுவாங்க, இது கடினமான உபதேசம், இது யார் பின்பற்றக்கூடும் என்று சொல்லி ஆண்டவரை விட்டு போனார்கள். அப்போது ஆண்டவர் கேட்குறாரு, என்ன கேட்குறாரு? சீமோன் பேதுருவை பார்த்து, சீமோன் பேதுருவே நீங்களும் போக மனதுள்ளவர்களாக இருக்கிறார் என்று கேட்டபோது சீமோன் பேதுரு என்ன சொல்கிறாரு? 6ஆம் அதிகாரம் 66ஆம் வசனம், ஆண்டவரே நாங்கள் எங்கே போவோம்? நித்திய ஜீவனுக்கு ஏதுவான வார்த்தை உம்மிடத்தில் இருக்கிறதே. எங்கே போவோம் ஆண்டவரே? நித்திய ஜீவனுக்கு ஏதுவான வார்த்தை உம்மிடத்தில் இருக்கிறதே என்று அங்கே பேதுரு சொல்வதை பார்க்கிறோம். லூக்கா சுவிசேஷ புத்தகம் 10ஆம் அதிகாரத்தை வாசிக்கும் போது அங்கே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு சகோதரி பற்றி வார்த்தை சொல்ல, ஒரு சகோதரி புலம்புகிறாள், ஐயோ ஆண்டவரே என் சகோதரி சும்மா அமர்ந்து கொண்டு இருக்கிறாளே, நானும் இவ்வளோ பிரயாசப்பட்டு கொண்டு இருக்கிறேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்ல, மாத்தாளே நீ அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கொள்ள வேண்டியது ஒன்றே, தன்னை விட்டு எடுப்படாத நல்ல பங்கை மரியாதை தெரிந்து கொடுக்க. என்ன தேவை? என் பாதத்தில் அமர்ந்து வார்த்தை. சகோதர சகோதரியே, லூக்கா 7ஆம் அதிகாரத்தை வாசிக்க புறஜாதியாக 100 ஒருவன் இருக்கின்றான். அவன் வீட்டு வேலைக்காரன் மரண வியாதியாகி இருக்கிறான்.
இருக்கும்போது அந்த நூற்றுக்கதி புறஜாதியான் தான். அவனுக்கு தெரியும் இயேசு வராருயா, அவர் வார்த்தையாக இருக்கிறாரு, அவர் வார்த்தை கிருபை நிறைந்ததாக இருக்கிறது, அவர் என் வீட்டுக்கு வர்றதுக்கு நான் பாத்திரன் அல்ல, ஆனால் அவர் ஒரு வார்த்தை சொன்னால் போதும் என் வேலைக்காரன் பிழைப்பான். தேவ வார்த்தையில் பிழைப்பு இருக்கிறது, தேவ வார்த்தையில் உயிர் மீட்சி இருக்கிறது, உயிர் மீட்சி இருக்கிறது. அந்த வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறீர்களா? தேவ வார்த்தை, தேவ நடத்துதலை, தேவ சித்தம் நிறைவேற்றப்படுகிறது தேவ வார்த்தையில். யோவான் தீர்க்கதரிசி புஸ்தகம், யோவான் சுவிசேஷ புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 1-11 வசனங்களை வாசிக்கும் போது அங்கே தேவ வார்த்தையில் என்ன நடக்கிறது? தேவ மகிமை விளங்குகிறது. ஹல்லேலூயா. ஆழமான கிறிஸ்தவ அனுபவம் எது? தேவ நடத்துதலின் அனுபவம். அதில் என்ன நடக்கிறது? தேவ சித்தம் நிறைவேற்றப்படுகிறது. ஆழமான கிறிஸ்தவ அனுபவம் எது? தேவ வார்த்தை உடையது. ஹல்லேலூயா. தேவ வார்த்தையின்படியே நடப்பது. அந்த தேவ வார்த்தையின்படி நடக்கும்போது என்ன நடக்கிறது? தேவ மகிமை விளங்க, தேவ மகிமை. அந்த கானா ஒரு திருமணத்திலே திராட்சரசம் குறைப்பட்டு விட்டது. இயேசுவின் தாயார் வந்து ஆண்டவர்கிட்ட சொல்கிறாங்க. ஆண்டவர் சொல்கிறாரு, என் வேலை இன்னும் வரவில்லை. உடனே மரியாள் வேலைக்காரர்களை பார்த்து என்ன சொன்னாங்க? அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ, அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதின்படியே செய்யுங்க என்று சொல்லிட்டு போயிட்டாங்க. இயேசு கிறிஸ்து வார்த்தை சொன்னார், அந்த வேலைக்காரர்கள் அதன்படியே செய்தார்கள். என்ன நடந்தது? இந்த மகிமை வெளிப்பட்டது. ஹல்லேலூயா. உன்னை மீண்டும் என் தேவன் தெரிந்து கொண்டார். இவ்விதமாக பாஸ்டர் ராஜனை நீங்கள் அழைத்து கொண்டு வந்து அன்பான இந்த இடத்துக்கு வாரம் வாரம் காசை கொடுத்து உங்களை அழைத்து இவ்விதமாக கூடுகை ஏற்படுத்துவது காரணம் என்ன? உங்களிலே ஒரு மகிமை காணப்பட வேண்டும், என் மகிமையிலே காணப்படும் என்று சொன்னார். எதற்காக உங்களை வைத்திருக்கிறார்? அவருடைய மகிமை வெளிப்படுத்த, மகிமை வெளிப்படுத்த, அவருடைய நாமத்தை தூஷிக்க அல்ல. நான் மகிமை வெளிப்படுத்த, மகிமை வெளிப்படுத்த, அந்த மகிமை வெளிப்படுத்த வேண்டும் என்று சொன்னார். தேவ வார்த்தைப்படி நீங்கள் பாருங்க, மோசே அந்த என்னாகும் 20ஆம் அதிகாரத்தை வாசிக்கும் போது ஆண்டவர் சொன்னார், கண்மலையை பார்த்து பேசி. இவன் வார்த்தையை மீறிவிட்டான். மீறிவிட்ட பிறகு ஆண்டவர் சொல்கிறார், என்ன சொல்கிறாரு? மோசே வாக்கு பண்ணினா கானானுக்குள் நீ போக மாட்டாய். ஏன் என்று சொன்னால் என் நாமத்துக்கு நீ பரிசுத்த குலைச்சலை ஏற்படுத்தினாய். ஹல்லேலூயா. என் நாமத்துக்கு என்ன பண்ண? பரிசுத்த தேவ வார்த்தைப்படியே வாழ்க்கை அமைத்து கொள்ளாமல் தேவ மனுஷன் போனபடினாலே ஆண்டவர் சொல்றாரு, என் நாமத்துக்கு பரிசுத்த குலைச்சலை ஏற்படுத்தினார். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு முன்பாக என் நாமத்தை நீ கெடுத்து போட்டாயா, என் நாமத்துக்கு தூஷணத்தை ஏற்படுத்தி விட்டாய். எனவே நீ வாக்குப்படி நான் கானானுக்குள் போக மாட்டாய், கானானுக்குள் போக மாட்டாய். பிசாசு வந்து மோசையின் சரித்திரக்காக அவன் மீகாவேல் தூதரோடு கூட தர்க்கித்தான் என்று சொல்லி யூதா நிருபத்திலே பார்க்கலாம். நல்ல கவனிங்க சகோதர சகோதரி, மோசைக்கே அந்த கீதை என்று சொன்னார். நீங்களும் நான் எவ்வளோ கவனமாக இருக்க வேண்டும். ஆழமான கிறிஸ்தவ அனுபவம், தேவன் நடத்துதல் உள்ள அனுபவம், அதில் தேவ சித்தம் நிறைவேற்றப்படுகிறது. ஆழமான கிறிஸ்தவ அனுபவம், தேவ வார்த்தையுடைய அனுபவம், அதிலே தேவ மகிமை வெளிப்படுகிறது. தேவ மகிமை வெளிப்படுகிறது. இயேசுவை போல அழகுள்ள யாரையும் நீ பூவினில் இதுவரை கண்டதில்லை, காண்பதும் இல்லை. எல்லோரும் இயேசுவை போல அழகுள்ள யாரையும் நீ பூவினில் இதுவரை கண்டதில்லை, காண்பதும் இல்லை. பூரண அழகுள்ளவர் பூவில் எந்தன் வாழ்க்கையது, நீரை போதும் வேறே வேண்டாம் எந்த நண்பர் இயேசுவே. மண்ணுக்காக மானை காட்டை விட்டிட மாட்டேன், வெறும் மண்ணுக்காக மானை காட்டை விட்டிட மாட்டேன். ஒரு விஷயப்படுவோமா? இயேசுவை போல அழகுள் யாரையும் நீ பூவினில் இதுவரை கண்டதில்லை, காண்பதும் இல்லை. இயேசுவை போல அழகுள்ள யாரையும் நீ பூவினில் இதுவரை கண்டதில்லை, காண்பதும் இல்லை. பூரண அழகுள்ளவர் பூவில் எந்தன் வாழ்க்கையது, நீரே போதும் வேறே வேண்டாம் எந்த நண்பர்
மீட்பரேசுவே மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன். வெறும் மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன். இந்த மண்ணுக்காக மாணிக்கமாகிய தேவ வசனம் என் இயேசுப்பாவை நான் விட்டுடவே மாட்டேன். ஹல்லேலூயா. கடைசியாக ஒரு வார்த்தை சொல்லி முடிக்க வாஞ்சிக்கின்றேன். லூக்கா சுவிசேஷ புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை பாருங்க, நான் வாசிக்கிறேன். லூக்கா சுவிசேஷ புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். அவர்கள் படகுகளை கரையில் கொண்டு போய் நிறுத்தி எல்லாவற்றையும் விட்டு அவருக்கு பின் சென்றார்கள். அதை அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. அவருக்கு பின் சென்றார்கள். அவருக்கு பின் சென்றார்கள். ஆழமான கிறிஸ்தவ அனுபவம், ஆழமான ஆவிக்குரிய வாழ்க்கை என்ற தலைப்பில் பேசிக்கொண்டிருக்கிறேன். எது ஆழமான ஆவிக்குரிய வாழ்க்கை? தேவன் நடத்துதல் உள்ள வாழ்க்கை. ஏன்? அது தெய்வ சித்தம் நிறைவேற்றப்படுகிறது. தெய்வ வார்த்தை உள்ள வாழ்க்கை. ஏன்? அது தெய்வ மகிமை வெளிப்படுகிறது. மூன்றாவதாக அவருக்கு பின் சென்றார்கள். பின் சென்றார்கள். இது எதை குறிக்கிறது? தேவ ஐக்கியம். அதில் உள்ள அனுபவம் தேவ ஐக்கியம். இதுவரைக்கும் சீமோன் பேதுரு இயேசுவோடு கூட ஐக்கியம் கொண்டதில்லை. குடும்பத்தோடு கூட, வலையோடு கூட, கடலோடு கூட தான் ஐக்கியம் இருந்தது. ஆனால் எல்லாவற்றையும் விட்டு இப்போ எங்கே போயிட்டாரு? இயேசுக்கு பின்னு போயிட்டாரு. சீமோன் பேதுரு எங்கே இருக்கிறேன்? ஏசப்பாவோடு கூட படுத்து கொண்டு இருக்கிறோம். சீமோன் பேதுரு எங்கே இருக்கிறேன்? ஏசப்பாவோடு கூட சாப்பிட்டு கொண்டு இருக்கிறோம். சீமோன் பேதுரு எங்கே இருக்கிறேன்? ஏசப்பா எங்கே இருக்கிறாரோ அங்கே நாங்களும் இருக்கிறோம். ஹல்லேலூயா. தேவனோடு ஐக்கியம் உள்ள ஒரு அனுபவம் தான் ஆழமான கிறிஸ்தவம். உங்கள் ஐக்கியம் எங்கே இருக்கிறது? எதோடு கூட இருக்கிறது? யோசித்து பார்க்கணும். ஐயா, காலம் இனி செல்லாது. காலம் இனி செல்லாது. என் அப்பா இயேசு சீக்கிரம் வரப்போகிறார். ஐயா, நீங்கள் நம்பினாலும் நம்பாவிட்டாலும் அவர் சீக்கிரம் வரப்போகிறாரு. எதிர்பாராத நேரத்தில் வெளிப்பட போகிறாரு. அவரை நீங்கள் சந்திக்க வேண்டுமே. அவரை சந்திக்க வேண்டுமே. இதற்காக இந்த காலையில் ராஜனை அழைத்த போது வரேன் என்று சொல்லி நான் ஓடி வருகிறேன். ஆனால் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் எங்கேயும் அங்கேயும் ஓடிக்கொண்டு தான் இருக்கிறோம். ஏன் என்று சொன்னால், என்னப்பா இயேசு வரும்போது இந்த மீட்கப்பட்ட மக்கள் கைவிடப்பட்டு போயிடக்கூடாது, அவரோடு கூட இணைக்கப்பட வேண்டுமே என்ற ஒரு பெரிய பாரத்தோடு தான் ஓடி வந்து கொண்டு இருக்கின்றோம். சகோதர சகோதரி, அப்போ அவரோடு கூட நீங்கள் இணைக்கப்பட வேண்டும் என்று சொன்னார். அப்பா இயேசு சொல்லுகிறாரு, என் பிதா எங்கே இருக்கிறாரோ அங்கே நானும் இருக்கிறேன். என் பிதாவும் நானும் ஒன்றாகவே இருக்கிறோம். என் பிதா இல்லாத இடத்துல நான் இருப்பதில்லை என்று ஆண்டவர் சொல்லியிருக்கார். சொல்லிட்டு, பிதாவே நீர் நானும் ஒன்றாய் இருக்கிறது போல இவர்களும் நம்மோடு கூட இருக்கட்டும். ஹல்லேலூயா. இயேசுப்பாவோடு கூட இருக்கிறீர்களா? தேவனோடு கூட இருக்கிறீர்களா? உங்கள் ஐக்கியத்தை குறித்து பார்க்கணும். ஐயா, ஐக்கியத்தை குறித்து பார்க்கணும். தேவனோடு கூட ஐக்கியம். தேவனோடு கூட ஐக்கியத்துக்கு பல காரியங்கள் இருக்கிறது. பிரதானமான காரியம், இயேசு கிறிஸ்து பிதாவோடு கூட எப்படி ஐக்கியம் வச்சிருந்தார் சொன்னால், அவர் இரவலாக ஜெபிச்சார். அதிகாலையில் இருட்டோடு ஜெபிச்சாரு. கரையோரத்தில் ஜெபித்தாரு. தனித்து ஜெபித்தாரு. சீடர்களோடு கூட ஜெபித்தாரு. கடைசியில் சிலுவையிலே பிதாவின் திட்டம் நிறைவேற்றப்படுவதற்கு முன்பாக அவர் குறிப்பிட்ட சீடர்களோடு கூட கெத்செமனே தோட்டத்திலே அவர் ஜெபிச்சார். ஜெபத்தின் மூலமாக தேவனோடு கூட ஐக்கியம் வைக்க முடியும். ஹல்லேலூயா. தேவனோடு கூட ஐக்கியம் எங்கே இருக்கிறது? ஜபத்திலே இருக்கு. அதான் ஆண்டவர் சொன்னார் சீஷர்களை பார்த்து, டேய் சீமோன் பேதுருவே, நீ 1 மணி நேரமாவது விழித்திருக்க கூடாதா? 1 மணி நேரமாவது விழித்திருக்க. ஜெபம் எப்படியா இருக்கிறது? ஜெப வாழ்க்கை எப்படி இருக்கிறது? பெண்டகோஸ் என்று சொல்லுகிறீர்கள், ஆவிக்குரிய வாழ்க்கை என்று சொல்லுகிறீர்கள், ஆராதனைக்கு வருகிறீர்கள், நல்லது. ஆனால் உன் ஜெப வாழ்க்கை எப்படிப்பட்டதாக இருக்கு? இன்று ஆராதனைக்கு வந்தாயே, காலையில் ஜெபித்து விட்டு வந்தாயா, எவ்வளோ நேரம் ஜெபிச்சா? கொஞ்சம் யோசித்து பார்க்கணும். இயேசு என்ன மாதிரி வைத்து போனார்? ஜெபம் தான். ஜெபம் இல்லைன்னா ஜெயமே இல்லை.
தேவன் ஆண்டவரை இயேசு கிறிஸ்துவை சந்திக்கணும்னு சொன்னால் என்ன தேவை? ஜெபம் தேவை. லூக்கா 21ஆம் அதிகாரம் 36ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போமா? லூக்கா சுவிசேஷ புஸ்தகம் 21ஆம் அதிகாரம் 36ஆம் வசனம். ஆகையால் இனி சம்பவிக்க போகிற இவைகளுக்கெல்லாம் நிற்க பாத்திரவான்களாக எண்ணப்படுவதற்கு எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழித்திருங்க. ரொம்ப நல்ல வாசனை பாருங்க. மனுஷகுமாருக்கு முன்பாக நிற்க பாத்திரவான்களாக மனுஷகுமாருக்கு முன்னாக தகுதி என்ன? இங்கே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்றாரு, நீங்கள் எப்போதும் ஜெபம் பண்ணி விழித்திருங்க. ஏன் ஜெபம் அவசியம்? இனி சம்பவிக்க போகிற இவைகளுக்கெல்லாம் நீங்கள் தப்பித்துக் கொள்ள வேணும் ஐயா. உபத்திரங்கள் வரப்போகிறது, பாடுகள் வரப்போகிறது, வேதனைகள் வரப்போகிறது, வியாக்குலம் வரப்போகிறது. இவைகள்லாம், இந்த சோதனைகள்லாம் உங்களை வீழ்ச்சிக்குள்ளே நடத்தாதபடிக்கு, இந்த பாதகங்கள் எல்லாம் உங்கள் அவிசுவாச வாழ்க்கையை நடத்தாதபடிக்கு நீங்கள் முற்றிலும் ஜெயம் கொண்டவர்களாக இருக்க வேண்டும் என்று சொன்னால், நீங்கள் எப்போதும் ஜெபம் பண்ணி விழித்திருங்கள். எத்தனை முக்கியமான வார்த்தை என் அப்பன் இயேசு சொல்லியிருக்கிறார். அன்பான சகோதரசே, நீ நல்ல காலம் பிறக்காது ஐயா, நீ நல்ல காலம் பிறக்காது. தீர்க்கதரிசன வார்த்தைகள் நிறைவேற்றப்படுகின்ற கடைசி காலத்துக்கு தீர்க்கதரிசன வார்த்தைகள் நிறைவேற்றப்படுகின்ற காலத்துக்கு வந்திருக்கின்றோம். ஆனால் இவைகளெல்லாம் உங்களை வேதனைப்படுத்தாதபடிக்கு, இவைகளெல்லாம் உங்களை பின்னிட்டு போக செய்யாதபடிக்கு நீங்கள் முன்னேறி எனப்பன இயேசுவை சந்திக்கக்கூடியவர்களாய் மாற வேண்டும் என்று சொன்னால் என்ன தேவை? எப்போதும் ஜெபம் பண்ணி, ஜெப ஆவிக்காக ஜெபிக்கணும். ஆண்டவரே ஜெப ஆவி ஊற்றும், ஜெபிக்கணும் என்று சொல்லி நமக்கு வாஞ்ச இருக்கணும். வேதம் சொல்கிறது, ஆவினாலே நிறைந்து ஜெபிக்கணும். அன்பா தேவச்சனமே, இந்த வசனம் பேச தகுதி உள்ளவர்களாகத்தான் பேசிக்கொண்டு இருக்கின்றோம். ஹல்லேலூயா. ஜெபிக்காம இன்று கூட வந்து பிரசங்கம் பண்ணனாக்கா அதிகாலையில் எழும்பி ஜெபம் பண்ணிக்கிட்டு வந்திருக்கோம். ஹல்லேலூயா. 4:30 மணிலேருந்து 6:15 வரைக்கும் ஜெபம் பண்ணி தான் இங்கே வந்திருக்கிறோம். அதுக்கு மேலேயும் ஜெபம் பண்ணுவோம், எப்போதும் ஜெபம் பண்ணுவோம். ஆனால் ஆராதனைக்கு வரணும் இல்லைங்களா? சகோதரி, ஜெபம் தேவ சமூகத்தில் போனால் நம்ம நேரமே மறந்து போயிடும் ஐயா. ஆவிலே நிறைந்து ரிபௌரியா கனாத்தா ரபாந்து ரியா ஷபா அப்படின்னு ஆவிலே நிறைந்து நீங்கள் நேரமே மறந்து போயிடும், எல்லாம் மறந்து போயிடும். தேவனோடு கூட பரலோகத்தோட இணைக்கப்பட்டு விடணும். நானும் என் பிதாவும் உண்டாயிருக்கிறோம் என்று இயேசு சொன்னது போல நானும் என் இயேசப்பாவும் உண்டாயிருக்கிறோம். சிங்கங்களின் கெபிகள் சிங்கங்கள் சேதப்படுத்தவில்லை தானியேலை. சேதப்படுத்தவில்லை. தானியேல் 6ஆம் அதிகாரம். எத்தனை சிங்கங்கள்? 7 சிங்கங்கள் வேத ஆராய்ச்சியாக சொல்றாங்க. அந்த சிங்கங்கள் ஏனைய தாவீதை சேதப்படுத்தவில்லை. பரலோகத்தின் செயல்பாடுகள் தானியேலுக்கு உண்டாயிற்று. பரலோகத்தின் ஒத்தாசை தானியேலுக்கு உண்டாயிற்று. எப்போது உண்டாயிற்று? தானியேல் 3 வேளையும் இடையூறு ஏற்பட்டு இருக்கிறது, தடைகள் ஏற்பட்டு இருக்கிறது, சட்டங்கள் விரோதமாக எழுதப்பட்டு இருக்கிறது. அந்த பத்திரங்களுக்கு கையெழுத்து வைக்கப்பட்டு அறிந்திருந்த போதும் முன் செய்தது போலவே பலகணிகள் திறந்திருக்க 3 வேளையும் முழங்கால் படியிட்டு அவர் ஜெபம் பண்ணினார். தானியேலே, நீ ஜெபம் பண்ணினால என்னைய நடந்தது என்று சொன்னால், உலக சட்டம் என்னை ஒன்றும் பண்ண முடியல. உலக சட்டத்தினால் ஏற்படுத்தப்பட்ட சிங்கங்கள் என்னை ஒன்றும் பண்ண முடியல. ஒரு சேதமும் எனக்கு வரல. என் ஜெபம் என்ன பண்ணுகிறது? பரலோகம் எனக்காக இறங்கி செயல்பட தொடங்கிட்டு. ஹல்லேலூயா. தேவன் உங்களுக்காக செயல்படணுமா? பரலோகம் உங்களுக்காக இறங்கி செயல்படணுமா? பரலோகம் உங்கள் காரியங்களை பொறுப்பெடுத்து நடத்தணுமா? நெகேமியா சொல்றாரு, என்ன சொல்றாரு? எங்கள் தேவனாகிய கர்த்தர் எங்கள் காரியத்தை கைகூடி வர பண்ணுவார் என்று சொல்லி 52 நாட்களை இடிந்து போன சிறையிருப்பில் இருக்கும் போது அலங்கத்தை கட்டி முடிப்பது காரணம் என்ன என்று சொன்னார். நெகேமியா ஜெபம் பண்ணினார் ஐயா, ஜெபம் பண்ணினார். சகோதரி, ஜெபம் என்ன பண்ணுகிறது? தேவ ஐக்கியத்தை ஏற்படுத்துகிறது. நான் முடிக்க போகிறேன். ஹல்லேலூயா. லூக்கா 5ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை எல்லோரும் சேர்ந்து வாசிப்போமா?
லூக்கா 5:4 என்னோட கூட சேர்ந்து வாசிங்க பார்க்கலாம். அவர் போதகம் பண்ணி முடித்த பின்பு சீமோனை நோக்கி, ஆழத்திலே தள்ளி கொண்டு போய் மீன் பிடிக்கும்படி உங்கள் வலைகளை போடுங்கள். ஆழத்திலே தள்ளி கொண்டு போய், ஆழத்தை தள்ளி கொண்டு போய். காலையில் ஆவியான உங்களோடு பேசியிருக்கிறார். கரையோரத்தில் அல்ல பேதுருவே, கரையோரத்தில் அல்ல. கரையோரத்தில் துக்கம் தான் இருக்கும், கரையோரத்தில் சமாதானக்கேடு தான் இருக்கும், கரையோரத்தில் உன் பிரயாசத்தின் தோல்வித்தான் உன் நினைவில் வந்து கொண்டு இருக்கும், கரையோரத்தில் வெட்கம்தான் இருக்கும், கரையோரத்தில் குறைத்தான் இருக்கும். ஆனால் எல்லாம் நிறைவுள்ளதாக மாற வேண்டுமா? எல்லாம் நிறைவுள்ளதாக மாற வேண்டுமா? அது எங்கே இருக்கிறது? நீ ஆழத்துக்குள்ளே போ, ஆழத்துக்குள்ளே போ. ஆழமான கிறிஸ்தவ அனுபவத்தில் போனீங்கன்னா அன்பா எல்லாம் நிறைவாக மாறிவிடும், எல்லாம் நிறைவாக மாறிவிடும், எல்லாம் நிறைவாக மாறிவிடும். 1 அல்ல 2 படகு நிறைவாக மாறிவிடும். அப்படி நிறைவான வாழ்க்கை உண்டாக ஆழத்தின் அனுபவம் தேவை. அந்த ஆழத்தின் அனுபவம் எது என்று சொன்னால் தேவனால் நடத்தப்படுகிற அனுபவம். தேவனால் நடத்தப்படுகிறவர்கள் வாழ்க்கையில் தேவ சித்தம் மாத்திரம் நிறைவேற்றப்படும். தேவ வார்த்தையுள்ள அனுபவம், தேவ மகிமை மாத்திரம் வெளிப்பட்டு கொண்டு இருக்கும். தேவ ஐக்கியமுள்ள அனுபவம், ஜெபம் ஏற்பட்டு கொண்டு, ஜெபமே வாழ்க்கையாக இருக்கும், ஜெபமே வாழ்க்கையாக இருக்கும். இப்படிப்பட்ட ஒரு அனுபவத்துக்குள்ளே நீங்கள் வருவீர்கள் என்று சொன்னால் என் நண்பன் இயேசு கிறிஸ்து சீக்கிரம் வருகிறார். அவரை நீங்கள் நிச்சயமாகவே சந்திப்பீர்கள். நேரமாவது நீ ஜபம் பண்ணக்கூடாதா? 1 மணி நேரமாவது நீ ஜபம் பண்ணக்கூடாதா? சோதனைக்கு உள்படாதபடி நீ ஜபந்தான் பண்ணுவாயா? சோதனைக்கு உள்படாதபடி கேளுங்க கேளுங்க. 1 மணி நேரமாவது நீ ஜபம் பண்ணக்கூடாதா? 1 மணி நேரமாவது நீ ஜபம் பண்ணக்கூடாதா? சோதனைக்கு உள்படாதபடி நீ ஜபந்தான் பண்ணுவாயா? சோதனைக்கு உள்படாதபடி முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை தேடுங்க. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை தேடுங்க. அப்பொழுது இவைகள் கூட கொடுக்கப்படுங்க. அப்பொழுது இவைகள் கூட கொடுக்கப்படுங்க. 1 மணி நேரமாவது ஜபந்தான் பண்ணக்கூடாதா? 1 மணி நேரமாவது ஜபம் பண்ணக்கூடாதா? சோதனைக்கு உள்படாதபடி ஜபந்தான் பண்ணுவாயா? சோதனைக்கு உள்படாதபடி கர்த்தருடைய வருகைதானே சீக்கிரமா வரப்போது. கர்த்தருடைய வருகைதானே சீக்கிரமா வரப்போது. நீ ஆயத்தமாயிருந்தாக்கா பரலோகத்துக்கு கொண்டு போவாரே. நீ ஆயத்தமாயிருந்தாக்கா பரலோகத்துக்கு கொண்டு போவாரே. கர்த்தருடைய வருகைதானே சீக்கிரமா வரப்போது.
எழுந்து நிற்போமா, எழுந்து நிற்போமா. Praise the Lord. நம்ம யாவரும் ஜெபம் செய்வோமா? ஆண்டவர் நம்மளோடு கூட பேசியிருக்கிறார். ஆண்டவர் என்னோடு பேசினார் அப்படின்னு சொல்கிறவங்க மாத்திரம் கரங்களை உயர்த்துங்க பார்க்கலாம். அப்படியே கரங்களை உயர்த்திடுங்க, பாடுறவங்க உங்களை பார்த்துக்கட்டும். ஆண்டவர் பேசுனதுக்கு நான் என்னை ஒப்பு கொடுக்குறேன்னு சொல்லுங்க, கைகளை ஒப்பு பார்க்கலாம். இந்த ஆழமான கிறிஸ்தவ வாழ்க்கை எனக்கு வேண்டும் என்ற விருப்பம் உள்ளவர்களாம் கை தூக்குங்க பார்க்கலாம். அப்படியே கைகளை தூக்கிடுங்க, உங்களுக்காக ஜெபிக்கிறேன். தேவன் கிருபை கொடுக்காட்டில் போகிறாரு. ஹல்லேலூயா. பரலோகத்தில் இருக்க எங்கள் அன்பின் பிதாவே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே பசுத்தாவின் மூலமாக சமூகத்தை வருகிறோம். எங்கள் திரையக தேவனே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, உடைய பிள்ளைகள் இந்த ஆழமான கிறிஸ்தவ அனுபவம் வேண்டும் என்று சொல்லி தங்கள் கரங்களை உயர்த்தி உமக்கு காண்பித்திருக்கிறார்கள். இப்போதே ஆவியானவின் ஆளுகை இறங்கட்டும் ஐயா. ஓ, அக்கனி போட வந்தேன், அது இப்போதே பட்டியலும் இந்த வார்த்தைப்படியே ஒரு கர்த்தாவே அபிஷேகம் இவருக்கு மேல் இறங்கும்படியாக, ஒரு வல்லமை இறங்கும்படியாக, ஒரு மகிமை இறங்கும்படியாக, ஒரு உன்னதத்தின் பலன் இறங்கும்படியாக இயேசுவின் நாமத்தினாலே கர்த்தாவே நான் ஜெபிக்கிறேன். கர்த்தாவே, ஒவ்வொரு ஆட்கொண்டு கர்த்தாவே வேறு மனிதர்களாக, புதிய மனிதர்களாக என் தேவன் மாற்றி விடுவீராக. காரியங்கள் மாறுதலாய் முடியட்டும் ஐயா. வந்த விதத்தில் அல்ல கர்த்தாவே, இனி இவர்கள் எல்லாரும் கர்த்தாவே கிறிஸ்துவை தரித்தவர்களாக, வெளிச்சத்தின் பிள்ளைகளாக கடந்து போகும் தேவன் அனுகிரகம் செய்வீராக. நல்ல நிலத்தில் விழுந்த விதையாக 30, 60, 100 பலன் ஏற்படுத்தட்டும் கர்த்தாவே. சத்துருவின் வார்த்தை எந்த விதத்திலும் அவர்களுக்கு இழுத்து போடாதபடிக்கு என் தேவன் வேலையடைக்கும்படியாக ஜெபிக்கிறோம். நல்ல தேவனே உமக்கு ஸ்தோத்திரம். இந்த ஆராதனைகளுக்கு ஆசீர்வதித்தபடி தயவுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். அருமையான கர்த்தாவுடைய ஊழியன் பாஸ்டர் ராஜேந்திரனுக்காக ஸ்தோத்திரம். அவர் துணைவியருக்காக ஸ்தோத்திரம். அவர் கொடுத்த பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரம். இந்த சபைக்காக ஸ்தோத்திரம். இந்த மந்தைக்காக ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தினாலே உம்முடைய ஊழியனாய் நான் இவரை ஆசீர்வதிக்கிறேன். இப்போது இருக்கிற பார்க்கலாம் 1000 மடங்கு அதிகமாகும்படி என் தேவன் ஆசீர்வதிப்பீராக. இடத்தை கர்த்தாவே விசாரமாக்குவீராக. வலதுபுறம் இடதுபுறம் பெருகட்டும் கர்த்தாவே. நாளுக்கு நாள் தாவீது விருத்தி அடைந்தது போல இவர்கள் விருத்தி அடையட்டும் ஐயா. இந்த மந்தை இயேசுவின் நாமத்தினாலே ஈசாக்கு 100 மடங்கு அடைந்தது போல 100 மடங்கு பெருக்கம் உண்டாகட்டும் ஐயா. இவர்கள் ஆராதிக்க வேண்டிய சொந்த இடத்தை கட்டிடும்படியாக ஜெபிக்கிறோம். இன்னும் மகிமைப்படுத்தினேன், இன்னும் மகிமைப்படுத்துவேன் என்ற வார்த்தைப்படியே மகிமை தொடர்ந்து கடலாகட்டும். கிருபை உண்டாகட்டும், கிருபை உண்டாகட்டும். துதிகன மகிமை எல்லாம் நாங்கள் உமக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தை வேண்டுகிறோம் எங்கள் ஜீவனு நல்ல பிதாவே. எல்லாம் சொல்லுவோமா? என் ஆத்துமாவே என் முழு உள்ளமே பசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களும் மறவாதே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பசுத்த ஆவியானுடைய ஐக்கியமும் ஆழ்ந்த கிரியைகளும் நம் அனைவரோடும் சகல பசுத்தவான்களோடும் கர்த்தருடைய வருகை மட்டும் இருப்பதாக. ஆமென், ஆமென்.